ஹாய் காய்ஸ், நம்ம இப்போது எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை நல்லா வேக வச்சிடலாம். சரியா? நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கு அப்போவே நம்ம கொஞ்சம் வெஜ்ஜஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி, கேபேஜு, கேரட், ஆனியன், இதுதான் என்னோடய வெஜ்ஜஸ். அப்புறம் 2 எக்கு. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சே எடுத்தாச்சு. எடுத்துருக்கு நூடுல்ஸ். தென் நம்ம ஒரு பேனில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிடலாம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம பண்ணுறோம். ஸோ ஆயில் கம்மி பண்ணிக்கலாம். 2 எக்கு. தென் 2 எக்கில் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எனக்கு தோணுது. நான் பெரிய குக்கெலாம் இல்லை, ஜஸ்ட்டு சொல்கிறேன். இதை நான் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு எக்குக்கு தேவையான சால்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நமக்கு தேவையானது என்ன? 1 பை 1 வெஜ்ஜஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஃபேவரட் ஆனியன். ஆனியன் இல்லாமல் ஒரு ஃபுட்டே ஃபுல்ஃபில் ஆக மாட்டதில்ல. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஆனியன் போட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, லைட்டாக. ஓகே, இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எப்படி ஹெல்த்தியாக எடுத்துருக்கேன்னா ப்ரொக்கோலி, கேபேஜ், கேரட். ஆமாம், இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு 2 மெம்பர்ஸ்க்கு செய்கிறதுக்காக கம்மியான குவான்டிட்டியாக இருக்கும்னு நினச்சேன். பட் இதில் வெஜ்ஜஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹெல்த்தியாக மேக் பண்ணுறோம்ல, சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு தேவையான சால்ட்டும் நான் ஆட் பண்ணேன், பட் அதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. தென் சில்லி, நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டால் போதும். ஓகேவா? அப்புறம் என்னோடய ஃபேவரட் மசாலா இது கரம் மசாலா. இப்போ ரொம்ப நல்லா ஒரு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் அப்படின்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் போடுவேன். எனக்கு அந்த இதில் ஒரு சிக்கன் ஸ்மெல்லு வரும், அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு. ஸோ அதனால் நான் மிக்ஸ் பண்ணிப்பேன் எப்போதுமே. நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது ஃப்ரை ஆகட்டும். ஃபஸ்ட்டு குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ சாஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சாஸ் எனக்கு அதிகமாக பிடிக்காது. ஸோ நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இதை பார்த்து யாரும் குக் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்றத விட நம்ம பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் போட்டாச்சு. நூடுல்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். வாங்க சாப்பிட்லாம்.